Hi dears, வணக்கம். This is Moga exercise 2.5 நம்ம ஏழாவது கணக்கு. Z1, Z2 மற்றும் Z3 என்ற மூன்று கலப்பெண்கள் modulus of Z1 equal to 1, modulus of Z2 equal to 2, modulus of Z3 equal to 3 என்றவாறு மற்றும் modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1 என்றவாறு உள்ளது எனில் இதை நிரூபிக்க சொல்றாங்க. இது எப்போ இது மாதிரி இரண்டு கலப்பெண்களுடைய பெருக்கல் பலனா வருதோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போட வேண்டியது சாமி. We know that Z-ஐயும் Z பாரையும் பெருக்கனா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். இது நமக்கு தெரியணும். ஓகே சாமி. இப்போ இதில் வந்து these implies இங்கே பாருங்க Z1 போடுறேன். Z1 bar equal to மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர். These implies இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா Z1 into Z1 bar நான் கான்ஜுகேட் equal to modulus of Z1 உடைய மதிப்பு என்னது 1 ஸ்கொயர்னா தான் வரும் 1. This implies Z1 equal to ஏன்னா எனக்கு Z1 Z2 பெருக்கணும், அதனால Z1 equal to இந்த பெருக்கலாக இருக்கிறது தானே பக்கம் வச்சுன்னா வகுத்தில் மாறும். ஏற்கனவே ஒரு கணக்கில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, இதே போல் பாரு சாமி Z1 கண்டுபிடிச்சிட்டோமா, அதே மாதிரி Z2 equal to இங்கே Z1 வந்து 1 இருந்ததுனால நம்ம 1 போட்டோம். இங்கே என்ன இருக்குது 2, அப்போ ஸ்கொயர் பண்ண என்ன அது 4 வந்துடுமா, 4 by modulus of Z2 bar. அதே மாதிரி Z3 equal to modulus of Z3 நாது 3, அப்போ 3 ஸ்கொயர் எதை வச்சாலும் 9 by modulus of Z3 bar. ஓகே சொல்லலாம். இப்போ இதுக்கு பதிலாக இப்போ என்னென்ன பண்ண போகிறோம் பாருங்க, 9 into Z1 into Z2 இதில் தான் நம்ம போக போகிறோம். 9 into Z1 into Z2 plus 4 into Z1 into Z3 plus Z2 into Z3 modulus of equal to modulus of Z1 பதிலாக 9 into Z1 பதிலாக என்னது 1 by modulus of Z1 bar into Z2 பதிலாக 4 by Z2 bar. ஓகே, plus 4 into Z1 பதிலாக 1 by modulus of Z1 bar into Z3 பதிலாக 9 by modulus of Z3 bar plus Z2 பதிலாக தெரியா தங்கம் 4 by modulus of Z2 bar into Z3 பதிலாக 9 by modulus of Z3 bar. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே எடுத்து எழுதுகிற பாருமா, நடுவில் பெருக்கிறதுக்கு மேலே பெருக்கலாமா 36, தட் இஸ் ஈக்குவல் டு 36 பை மாடுலஸ் ஆஃப் Z1 பார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 பார் ப்ளஸ் இது பாருங்கள் 9 36 பை மாடுலஸ் ஆஃப் Z1 பார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3 பார் ப்ளஸ் 9 36 பை modulus of Z2 bar into modulus of Z3 bar. இதை கான்ஜுகேஷன் சொன்னாலும் சொல்லுங்கள் சாமி, நான் பார்னு சொல்கிறேன், நீங்கள் கான்ஜுகேட் சொன்னாலும் ஓகே. அடுத்தது எல்லாத்துலேயும் பாரு பின்னையன் பொதுவாக இருக்கிறது யார் 36 பொதுவாக இருக்குது, 36 வெளியே எடுத்துடலாமா, மீதி என்ன இருக்குங்க 1 by modulus of Z1 bar into modulus of Z2 bar ப்ளஸ் பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போடணும்ல 1 by modulus of Z1 bar into modulus of Z3 bar plus 1 by modulus of Z2 bar into modulus of Z3 bar. மாடுலஸும் க்ளோஸ் பண்ணிக்கணும் ஈக்குவல் டு மாடுலஸ் கோணையா போகுது 36. இப்போ பாருங்க சாமி தனித்தனியாக எழுதுனா பாருங்க, சரி பரவாயில்ல. இங்கே ஒரு பின்னையன் நடுவில் ப்ளஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். Z1 பார் Z2 பார் Z1 பார் Z3 பார் Z2 பார் Z3 பார். அப்போது என்ன பொதுவாக எடுக்கலாம் பாருங்கள், இன்ட்டு பொதுவாக என்ன எடுக்கலாம் மாடுலஸ் ஆஃப் Z1 பார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 பார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3 பார். இங்கே யார் இல்லை Z3 இல்லை, அப்போ Z3 பார். இங்கே யார் இல்லை Z2 இல்லை, அப்போ ப்ளஸ் Z2 பார். இங்கே யார் இல்லை Z1 பார் இல்லை. ஓகே,
ஐயோ மாடுலஸ் எப்படி போட்ட பார்த்தியா ப்ராக்கெட் மாதிரி மாடுலஸ் ஆஃப் 36 இன்ட்டு ப்ளஸ் Z1 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z3 பார். பொதுவாக என்ன போட்டுக்கலாம், ஏற்கனவே இதோட மதிப்பு கொடுத்துருக்காங்களா? பார் கொடுக்கல. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் சாமி, தனித்தனியாக போட்டிருந்தா சேர்த்து போட்டுக்கலாமா? Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஓவரால் பார் போட்டுக்கலாமா மாடுலஸ்குள்ள பை இது பெருக்கல் இருக்குது. அதே மாதிரி போடலாம் Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3 பார் 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 மாடுலஸ்குள்ளே போட்டுக்கலாம் இந்த மாடுலஸ். இப்போது நமக்கு இங்கே ஒரு கண்டிஷன் தெரியும். நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பார் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இது Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 மாடுலஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, பார்னு கிடச்சிருக்கு. ஸோ பாருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z பார் ரெண்டுமே எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். ஏன், இதனுடைய மதிப்பு என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். பார்னா அது கான்ஜுகேட்னா என்னது, எக்ஸ் மைனஸ் ஐஒய் தானே. இந்த ஐயனோட இது தான் என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும். இது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா இது எக்ஸ் மைனஸ் ஐஒய். இதையே ஸ்கொயர் பண்ண என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். அடுக்கு ரெட்டப்படி இருந்தால் ப்ளஸ் தான் வரப்போகுது. ஸோ போத் ஆர் சேம். அதனால் இதுக்கு பதிலாக இதை போடலாமா, பாருக்கு பதிலாக இதை அப்படியே எடுத்து போடலாமா. 36 மார்லி நான் வெளியே எடுத்துட்றேன். 36 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இங்கே நான் மாடுலஸ் கட் பண்ணிகிட்ருக்கலாம், ஏன்னா இங்கே மாடுலஸ் இருக்கிறதுனால. இங்கே பதிலாக என்ன போடலாம் சாமி, Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. ஓகே பை இது மாடுலஸ்குள்ளே இருக்குது. அப்போ என்ன போடலாம் சொல்லும், Z1 இன்ட்டு தனித்தனியாக போட்டிருக்கலாமா. சரி, ஏன்னா இதுக்கு தனித்தனியாக மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக என்ன போடலாம், இப்போ Z பாருக்கு பதிலாக Z போட்ட மாதிரி Z1 பாருக்கு பதிலாக Z1 போடலாமா. மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 தட் இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு இதனுடைய மதிப்பு என்னன்னு கொடுத்து வச்சுக்கிறாங்க சார் நமக்கு. இதோ 1ன்னு கொடுத்துருக்காங்களா. இதனுடைய மதிப்பு பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் 1 மாடுலஸ் ஆஃப் Z2 2 இது 3. அப்போ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். மேலே இருக்கிறது 1 பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 3 எவ்வளோ 6 1 6 6 36 ஈக்குவல் டு 6. ஸோ லெஃப்ட் சைடு நம்ம என்ன எடுத்தோங்க பாருங்கள், இது ஒருக்கா லெஃப்ட் சைடில் எடுத்தது மாடுலஸ் ஆஃப் இதுதான் எடுத்தோம். ஆன்சர்னா நிரூபிக்க சொன்னாங்க, ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி நிரூபிக்க சொன்னாங்களா. ஸோ நிரூபிச்சாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்ட். Thank you.